அந்த தாக்குதலை நடத்தினவனுங்க, அந்த பெண்ணை அவ்வளோ சீரழிச்சவங்க வந்து அதில் ஒருத்தன் சின்ன பையன். அவன் என்ன பண்ண, அவ்வளோத்துக்கு அப்புறம் அவனுக்கு இருந்த என்ன ஒரு வக்கரமோ, ஒரு இரும்பு கம்பி எடுத்து அந்த பொண்ணு உடம்புல விட்டு. இந்த பிஜேபிங்கிற கட்சி மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவமே எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொன்னால், அப்படி தண்டனை குறைஞ்சி வந்த அந்த குற்றவாளிகளை, அந்த குடும்பங்களை சேர்ந்த ஊரை சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவழைத்தாங்க. அப்படி இந்த நாட்டில் இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடாட்டி செத்து போயிடுவாங்களான்னு கேட்குறத ஒரு ஆட்சியிலிருந்து ஒரு நிதியமைச்சர் கேட்குறாங்கன்னா அங்கே ஆரம்பிக்கணும் நம்முடைய தேர்தல் புரட்சி. இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க, காரணம் நிறைய இருக்கு. ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது மட்டும் இல்லை, ஏன் அவங்கள படு மோசமாக பயங்கரமான தோல்வியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும். 2019 இல்லை இந்த தடவை ஆட்சிக்கு வந்தால் இன்னும் ஏதாவது செய்வார் அப்படின்னு நினச்சி இந்தியாவில் மற்ற மாநிலத்திலலாம் ஓட்டு போட்டாங்க. அப்பையும் ஏமாறாதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். இனிமே இந்த நாட்டில் இன்னொரு முறை இந்த பிஜேபி வெற்றி பெற்றால், அது மோடி வந்தாலும் சரி, இல்லை அவருக்கு பதிலாக வேற ஒரு ஜாடி வந்தாலும் சரி, இல்லை யோகி வந்தாலும் சரி, வேற மேகி வந்தாலும் சரி, நமக்கு தெரியாது. யார் வந்தாலும் அங்கே நபர்கள் முக்கியம் இல்லை, யார் வேணா வரலாம். ஆனால் இன்னொரு தடவை இந்த பிஜேபி இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் பெண்கள் நிம்மதியாக, அமைதியாக, பாதுகாப்பாக வாழ முடியாது. அதனால் நான் முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 10-12 ஆண்டுக்கு முன்னால் டெல்லியில் இரவில் ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை அந்த பேருந்தில் ஓட்டிக்கிட்டு இருக்க மெக்கானிக்கு, டிரைவர், பஸ்ஸு டிரைவர், இன்னும் 2-3 பேர் சேர்ந்து 6 பேர் அந்த பெண்ணை வந்து படு மோசமாக கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்தார்கள். அந்த பொண்ணு செத்தே போயிருக்கணும், அவ்வளவு மோசமான தாக்குதல். ஆனால் அந்த பொண்ணு உயிரை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் வேற என்னமோ, ஆனால் அவங்க ஒரு வாழணுங்கிற போராட்டத்தோடு இருந்ததுனால அவங்களுக்கு நிர்பயான்னு ஒரு கற்பனை பேரை வச்சு, பயமற்றவள் அப்படின்னு ஒரு கற்பனை பேரை சூட்டி அந்த பேரில் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிகழ்ச்சி அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு கொடுமை நடக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த பேருந்தில் நடந்தது இருக்கு இல்லையா, அது வந்து கற்பனை கெட்டாத கொடுமை. அந்த பொண்ணு வந்து செத்தே போயிருக்க வேண்டிய நிலைமையில் பார்த்து காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்து அந்த பொண்ணு அடையாளமெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த பசங்களை எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் உடம்பு தாங்குற மாதிரி இல்லை. அதனால் இந்தியாவில் மருத்துவம் பார்த்து பத்தலைன்னு சொல்லி சிங்கப்பூருக்கு அனுப்புனாங்க. சிங்கப்பூரில் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அங்கே இருந்த மருத்துவர்கள் அவ்வளவு போராடினாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு உறுதியா. ஏன் அப்படின்னா, நான் வந்து அவனுங்களை அடையாளம் காட்டணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனால் அந்த பொண்ணு பிழைக்கல. ஏன் பிழைக்கல அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய அடிவயிறு முழுக்க கசகசன்னு ஆயிடுச்சு. உள்ள அடிவயிற்றில் குடல், கருப்பை அதெல்லாம் ஒன்றுமே பிரிவே இல்லை, அப்படியெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அது பூரா சீ பிடிச்சிருச்சு. அதனால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஏன் இது பலாத்காரம், கற்பழிப்புன்னு சொல்கிறோம், அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அது அடிவயிறு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சீ பிடிச்சது அப்படின்னா, அந்த தாக்குதலை நடத்தினவனுங்க, அந்த பெண்ணை அவ்வளோ சீரழிச்சவங்க வந்து அதில் ஒருத்தன் சின்ன பையன். அவன் என்ன பண்ண, அவ்வளோத்துக்கு அப்புறம் அவனுக்கு இருந்த என்ன ஒரு வக்கரமோ, ஒரு இரும்பு கம்பி எடுத்து அந்த பொண்ணு உடம்புல விட்டு சுட்டிட்டான். அது ஏற்படுத்தின பாதிப்பு தான் அந்த பெண்ணால் பிழைக்க முடியாத அளவுக்கு வயிற்றை வந்து அப்படி நசுக்கிருச்சு, உள்ள கொச கொசான்னு ஆக்கிருச்சு. இது இந்த கொடுமை நடந்தப்போ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், அப்படி இந்தியா பூரா பெண்கள் தெருவில் இறங்கி, ஏன்னா இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு போனாங்க.
போராட்டம் பண்ணாங்க. டெல்லியில் கூடி அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதுக்கெல்லாம் அப்புறம்தான் இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு வந்து மோடி வந்துட்டார். பேட்டி பச்சாவுனர், பெண் குழந்தைங்களை பாதுகாக்க போகிறோம். ஆனால் சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம யாரும் வந்து அப்படியே அத்துவான காட்டில் வாழ்கிறவங்க இல்லை, எல்லாரும் பெண்களோட வாழ்கிறவங்க. பெண்களுக்கு இந்த நாட்டில் இந்த பிஜேபி ஆட்சியில் அடுத்தடுத்து என்ன நடந்திருக்குன்றதை மட்டும் சொல்கிறேன். அது நடந்தப்போ இவ்வளவு எதிர்ப்பு வந்தது, அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது. அதில் 2 பேர் ஜெயிலையே செத்து போனாங்க. அவ்வளவு கடுமையாக தண்டிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரும் மன்னிப்பே கொடுக்கல. கொடுக்க முடியுமா? கொடுக்கலாமா? கொடுக்கல. அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு மலைவாழ் சிறுமி, ஒரு சின்ன குழந்தை, 7 வயசு பெண் குழந்தை, ஒரு சின்ன பிள்ளை. அது வந்து ஒரு நாடோடி சமூகம். அந்த நாடோடி சமூகத்தோட அந்த குழந்தை பார்த்தா ஒரு பொம்மை மாதிரி இருக்கு, 7 வயசு பிள்ளை. அந்த பிள்ளைய காணோம். குதிரை ஓட்டிக்கிட்டு போகிற பிள்ளை, குதிரையை மேய்ச்சிக்கிட்டு வர போகுது. குதிரை மேய்ச்சிக்கிட்டு வர போன பிள்ளைய காணமே, குட்டி குதிரையோட போச்சே அப்படின்னு அந்த நாடோடி சமூகத்து பெற்றோர் தேடுறாங்க. காணலை. ஐயோ காணுமே அப்படின்னு 1 நாள் 2 நாள் 1 வாரம் ஆச்சு. போலீஸும் நடவடிக்கை எடுக்கலை. கடைசியாக எல்லாருக்கும் தெரிஞ்சு மக்கள் கவனிக்கிறாங்கன்ன பிறகு தேட ஆரம்பித்தாங்க. தேடி ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோட உடம்பை கண்டுபிடிச்சாங்க. எங்கே தெரியுங்களா? ஒரு கோயிலுக்கு பக்கத்தில். ஏண்டா கோயிலுக்கு பக்கத்தில் அந்த பிள்ளை எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறவர், கோயிலில் பூஜை பண்ணுறவர், இதோட அந்த உள்ளூரில் இருக்கிற இவங்க கட்சிக்காரரு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பையனை அனுப்பி ஃப்ரெண்டு மாதிரி பேசி அந்த பிள்ளைக்கு ஒரு கஞ்சா மாதிரி எதையோ கொடுத்து, சாக்லேட்டில் அதை கொடுத்து கூட்டிகிட்டு வர வச்சு 10 நாள் அந்த குழந்தைய கோயிலில் வச்சு சாப்பாடு போடாமல், ஒரு வாய் தண்ணி இல்லாமல் அந்த குழந்தைய திரும்ப திரும்ப நாசம் பண்ணாங்க. அந்த பிள்ளையை என்னதான் டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த குழந்தையுடைய உடம்பை தூக்குனா துணி மாதிரி இருந்துச்சான், எலும்பு கூட இல்லை மிச்சம். அவ்வளோ அடி. ஏன் அந்த பிள்ளை என்ன, யாரு, ஏன் அதை அப்படி பண்ணாங்க? நமக்கு பதறதில்லை. யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், என்ன காரணத்துக்கு இருந்தாலும், எதிரி வீட்டு குழந்தையா இருந்தாலும் இப்படி நடக்கலாமா? நடக்கக்கூடாது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்லாம் போராடினாங்க. அந்த கோயில் ஆள் உள்ளே இருந்தவன், பூஜை பண்ணவன், இந்த காரியத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களையெல்லாம் கைது பண்ணாங்க. அங்கே அவங்களுக்கு எதிராக கேஸ் நடத்துறதுக்கு வக்கீலுங்க யாரும் முன் வரல. அவனுங்களுக்கு எதிராக கேஸ் நடத்த, அவனை உள்ள தள்ளுறதுக்கு வக்கீல்கள் முன் வரல. ஏன்னா அவங்க எல்லாரும் பிஜேபியை சேர்ந்தவர்கள். அப்போ ஒரே ஒரு பெண், அதே ஊரில் ஒரு பெண் வந்தாங்க. நான் நடத்துகிறேன், நான் அவனுங்களை ஜெயிலில் போடுறேன், தண்டனை வாங்கி கொடுக்குறேன். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அந்த ஊரில் இவன் எங்கள் கட்சி ஆள். நம்ம ஊரில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தகராறு நடந்தது. ஒரு திமுக தொண்டர் ஒருத்தர் எங்கேயோ ஒரு சந்தையிலையோ ஒரு கடையிலையோ ஒரு பெண்ணை அரைஞ்சிட்டாருன்னு செய்தி வந்துச்சு. அடுத்த நாள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஒரு குற்றத்தில் ஒரு பையன் சம்பந்தப்பட்டிருக்கான், அந்த பையன் கைது செய்யப்பட்டான், அவன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டான். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் தமிழ்நாடு. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. அங்கே வக்கீலாக வழக்கு நடத்துகிற பெண்ணுக்கு என்ன கொடுமை நடந்ததுன்னா, நீ இவங்களுக்கு எதிராக கேஸ் நடத்தினா இந்த ஊரில் இருக்க முடியாது, வீட்டை காலி பண்ணுன்றான். வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணால் ஒரு வக்கீல் எங்கே போவாங்க? அவ்வளோ போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க வக்கீல்கள், கட்சி வக்கீல்கள்
அந்த குற்றவாளிகளை பெயிலில் எடுத்தாங்க. பெயிலில் எடுத்தால் என்னங்க, இப்படி ஒரு குற்றவாளி நம்ம தெருவில் பெயிலில் எடுத்து கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள்லாம் சும்மா இருப்பீங்களா? அவங்கள பார்த்துட்டு என்ன செய்வோம் நம்ம? அவனுங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த வக்கீல்களுக்கும் இந்த குற்றவாளிகளுக்கும் மாலை போட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த கட்சிக்காரங்க. இது நடந்தது. இன்னைக்கும் நீங்கள் அந்த செய்தியை எடுத்து கத்துவாங்கிற ஊர், கத்துவா சிறுமி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டில் இருக்கு. அவங்களுக்கு அப்புறம் தண்டனை கிடைச்சிருக்கு, அப்பீலில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு வழக்கு குஜராத்தில் ஏற்கனவே நடந்தது. பில்கிஸ் பானுன்னு ஒரு பெண்ணை 2002 நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அன்னைக்கு குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது அந்த ஊரில் பெரிய கலவரம். இந்த குடும்பம் வெளியே எங்கே போயிட்டு வர்றாங்க. இந்த குடும்பத்தை இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊரில் இருக்கிற சித்தப்பா, அண்ணா, மாமான்னு கூப்பிடுற 10 பேர் சேர்ந்து அவங்க குடும்பத்தில் கிட்டத்தட்ட 7 பேர் வெட்டி கொல்லப்படுறாங்க. அவங்க அம்மா பலாத்காரம் பண்ணப்படுறாங்க. பக்கத்தில் குழந்தை பெற்று 4 நாள் ஆன ஒரு பெண், அந்த பெண்ணையும் கொண்டுடுறாங்க. இந்த பெண்ணுக்கு வயிற்றில் குழந்தை இருக்குது. இந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணதில் அந்த சிசு போயிடுது. இதெல்லாம் நடக்கும்போது இந்த பெண் பெற்ற 3 வயசு பெண் குழந்தை, 3 வயசு குழந்தை பக்கத்தில் நின்று பார்த்து ஓன்னு கத்துது. என்னடா கத்துதுன்னு இந்த தேசபக்தர்கள் அந்த குழந்தைய காலை பிடிச்சி தரையில் அடிச்சான். கொலையிலேயே பலவிதமான கொலை. இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி வழக்கு தொடர்ச்சியாக நடக்குது. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கேஸை நடத்துறதுக்கு பட்ட கஷ்டம், போராட்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அதையெல்லாம் முடித்து வழக்கு அடையாளத்தை காமிச்சு கேஸை நடத்தி 11 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது. அந்த 11 பேருக்கும் நன்னடத்தைங்கிற பேரில் 11 வருஷம் முடிஞ்ச உடனே குஜராத் அரசு விடுதலை பண்ணுது. நன்னடத்தையா ஜெயிலில் வேற என்ன மாதிரி நடந்துக்க முடியும்? வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தால் இங்கே தான் நண்பர்களே, இந்த பிஜேபிங்கிற கட்சி மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவமே எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொன்னால், அப்படி தண்டனை குறைஞ்சி வந்த அந்த குற்றவாளிகளை அந்த குடும்பங்களை சேர்ந்த ஊரை சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவழைத்தாங்க. வரவேற்பு கொடுப்பாங்களா யாராவது? நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணால் தப்பா? அது குற்றம், கொடூரம். அதை செஞ்ச ஒருத்தனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு அந்த பெண்கள் மனசே அவ்வளவு கடுமையா பாறையாக மாறி இருக்குன்னா, இவங்க நாட்டில் ஆட்சியில் இருந்தா யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா? அப்ப இந்தியாவில் இது குஜராத்தில் நடக்குது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. ஒரு 7 தலித் பெண்ணு ஒரு அதிகாரம் உள்ள பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒருத்தரே பலாத்காரம் பண்றாரு. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்க போனா அந்த பொண்ணோட அப்பா மேல கேஸ் போடுறாங்க, அவரை போட்டு அடிக்கிறாங்க, அவர் செத்து போறாரு. கேஸ் நடத்துறதுக்காக இந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போகுது, அந்த காரை லாரியை வச்சு அடிக்கிறாங்க, அவங்க வக்கீல் செத்து போறாரு. இவ்வளவும் இவங்க ஆட்சியில ஒரு மாநிலத்தில இருந்து மத்தியிலையும் அவங்க இருக்காங்கன்னா அந்த ஆட்சியும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஆட்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதனுடைய உச்சகட்டம் தான் மணிப்பூர் மாநிலத்தில் ஆள்றதும் பிஜேபி. அவங்க இதுக்கெல்லாம் வேற டபுள் என்ஜின்னு சொல்லிக்கிறது, அவ்வளோ இருக்குதான், உதவி செய்வாங்களாம். அந்த மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக தெருவில் இழுத்து கொண்டு வந்த காட்சியை உலகம் பூரா பார்த்துருக்கு. ஆகையினால இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபி தோற்கடிக்கப்படணும். முதல் காரணம், பெண்களுக்கு மரியாதை இருக்கணும். யாருக்கு? ஒரே ஒரு உதாரணம், நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவராக ஒரு பெண்ணை தான் வச்சுருக்காங்க. இவங்க தான் பிஜேபிக்காரங்க தான் கொண்டு வந்தாங்க. அவங்க பேர் திரௌபதி முர்மு என்கிற அம்மையார். அவங்க பழங்குடி சமூகத்தில் பிறந்தவங்க.
அப்போ பழங்குடி சமூகத்தில் பிறந்தவங்க ஒரு பெண்ணு, அவங்கள நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிட்டோம் அப்படின்னு அப்படியே வாய் 2 மீட்டருக்கு போகுது பேசுங்க. சரி, ஜனாதிபதி தானே இந்த பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் தலைவர், ஜனாதிபதி தான் நம்ம சட்டங்களுக்கெல்லாம் அதிகாரி, அவங்க தான் கையெழுத்து போடணும், அவங்க கையெழுத்து போட்டால் தான் எந்த சட்டமும் செல்லும். அந்த சட்டத்தை இயற்றுகிற நாடாளுமன்றத்தை புதுசாக கட்டினாங்க. முன்னாடி இருந்த நாடாளுமன்றம் நல்லா தான் இருந்துச்சு, இவங்களுக்கு அது கொஞ்சம் பஜனை மடம் மாதிரி இல்லையே அப்படின்னு மாற்றி கட்டினாங்க. அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதியை கூப்பிடு. என்னங்க, நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவரை அழைக்காம ஒரு நிகழ்ச்சி நடக்குதா அப்படின்னா நடந்தது. ஏன் கூப்பிடல அப்படின்னா, ஒன்று அவங்க பழங்குடி, 2வது கணவர் இல்லை, அவங்க விதவை. நம்ம என்ன செய்கிறோம், விதவை பெண்களை மறுமணம் செய்து கொண்டால் அவங்களுக்கு பரிசு, பதக்கம், வேலை வாய்ப்புல முன்னுரிமை. விதவை திருமணத்துக்கு அரசாங்கம் உதவி செய்து. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு திறப்பு விழாவுக்கு கூப்பிடல. இந்த முடிக்காத கோயில் ஒன்றுக்கு கும்பாபிஷேகம் பண்ணார் பாருங்க, திறப்பு விழா. குழந்தை ராமரை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாராம் பிரதமர். அவருக்கு வழி தெரியாதான், இவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சாராம். வச்சு இன்னும் அதுக்கு மேலே இப்போ இந்த வெய்ய காலத்துக்கு அவருக்கு காட்டன் ட்ரெஸ் போடுறாங்களாம், குழந்தைக்கு வேர்க்கும்னு. இந்த மாதிரி கதை விட்டுக்கிட்டு மக்களை எவ்வளவு முட்டாளாக்குறதுன்னு இருக்கு. சரி, அந்த கோயிலுக்கு நீங்கள் இந்தியாவுடைய பெருமை, ராமர் கோயில்னு சொன்னீங்களே, அந்த இந்தியாவின் பெருமைன்னு அந்த கோயிலுக்கு, அது பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்ட வரலாறெல்லாம் இருக்குது, அது இருக்கட்டும். அந்த திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதியை கூப்பிட்டீங்களா அப்படின்னா கூப்பிடல. ஏன்னா கோயில் அங்கே கூப்பிடலாமா அப்படி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் கூப்பிடல. நாடாளுமன்றத்துக்கு ஏன் கூப்பிடல, அது ஒன்றும் கோயில் இல்லையே, அங்கே ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. சொன்னாங்களா அவங்ககிட்ட, நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு? அப்படி சொல்கிறதுக்கு தான் ஒரு குடியரசுத் தலைவரா? இதுக்கு மாற்று என்ன தெரியுமா நண்பர்களே, நம்ம மதுரையில் இருக்கிற மிகப்பெரிய கோயில், பழமையான கோயில் எது? மீனாட்சி அம்மன் கோயில். இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அறங்காவலர் குழு இருக்கு இல்லையா, அதனுடைய மிக முக்கிய பொறுப்பில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு யாரை போட்டிருக்கு? நம்முடைய முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தாயார். இதை நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் ஒப்பிடுறதுக்காக தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் கணவர் இல்லை, ஆனால் அவங்க பெரிய பக்தி உள்ளவங்க, அந்த கோயிலுக்கு பரம்பரையாக சேவை செய்கிறவங்க. அப்போ அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க கோயிலுக்கே அறங்காவலர் குழுவுக்கு பொறுப்பாக்குறது திராவிட மாடல். குடியரசுத் தலைவராக ஒரு பெண்ணை உட்கார வைத்து விட்டு அவங்கள நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூட கூப்பிடாத ஆரிய மாடலுக்கு பேரு தான் பிஜேபி மாடல். அதுக்கு மேல ஒண்ணு நடந்தது. இந்த பாபர் மசூதியை இடிச்சாரே ஒரு தலைவர் அத்வானி, அவருக்கு இப்ப பாரத ரத்னா கொடுத்தாங்க. இவங்க பாரத ரத்னானா நீங்க கட்டடம் கட்டுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, இடிக்கிறவங்களுக்கு பாரத ரத்னா. சரி, அவருக்கு வயசாயிடுச்சாமா, அதனால் அவர் வீட்டில் போய் கொடுக்கணும். சரி, பெரியவங்க, வயசாகி போச்சு, மரியாதை அதெல்லாம் சரிதான். அவரால் எழுந்து நிற்க முடியாது, அதனால் ஜனாதிபதி அம்மா போய் அவங்க நின்று கொடுக்குறாங்க, அவங்க உட்காந்துக்கிட்டு வாங்குறாரு. சரி, நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் அப்படி தானே கொடுப்போம்னா, பக்கத்தில் நம்ம பிரதமர் மோடி இருக்கார், ஜிம் மேன் மாதிரி, அவர் எந்திரிச்சு நிற்கணுமா இல்லையா? ஒன்று, ஒரு பெரிய தலைவருக்கு விருது கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரை நிற்கணும். 2வது, குடியரசுத் தலைவர் நின்று விருது கொடுக்குறாங்க, பக்கத்தில் அவங்கள விட சின்னவர் தான் பிரதமர், அவர் எந்திரிச்சு நிற்கணும். ஆனால் அந்த அம்மா நின்றுட்டு கொடுக்குறாங்க, இவங்க உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இதுதான் ஒரு குடியரசுத் தலைவருக்கு இவங்க காட்டுற மரியாதை அப்படின்னா, சாதாரண பெண்களுக்கு இவங்க என்ன மரியாதை காட்டுவாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கணும். நாட்டுக்கு
நம்ம ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா, நாடு பத்திரமா இருக்கிறதுக்கு தானே இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறோம். இவங்க என்ன கேட்பாங்கன்னா, திடீர்னு தமிழ்நாடு அரசு வந்து இலவசங்கள் கொடுக்குது, ஆகா இலவசம் கொடுத்து மக்களை வந்து இவங்க கெடுக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஏன் இலவசம்ங்கிறது என்ன, மக்களுக்கு கொடுக்குற உதவி தானே. அந்த உதவியை கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னா, ஒரு குரூப்பை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே போட்டாங்க நண்பர்களே. அந்த கேஸ் போட்டவங்க யாருன்னா டாக்ஸ் பேயர்ஸ் அசோசியேஷனா, வரி கட்டுறவங்க சங்கம். அந்த வரி கட்டுறவங்க சங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு எந்த மாநில அரசும் எங்களை கேட்காம இலவசங்கள் அறிவிக்க கூடாது. என்ன தைரியம் பாருங்க. இந்த டாக்ஸ் பேயர் அசோசியேஷனில் இருக்கவங்க கணக்கு வழக்கை எடுத்து பார்த்தா உலகத்தில் பணக்காரங்க அவங்க ஆடிட்டர்களாக தான் இருப்பாங்க. எவ்வளவு வரி ஏமாத்தினவங்க தான் பெரும்பாலும் வரி கட்டுறவங்க பாதி வரி கட்டுறது இல்லை. அதான் கணக்கு வழக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டு ஏழை மக்களுக்கு என்ன ஒரு மிக்சி கொடுத்தாங்க, ஒரு கிரைண்டர் கொடுத்தாங்க, ஒரு டிவி பெட்டி கொடுத்தாங்க. என்ன மாசம் மாசமா கொடுப்பாங்க, மாசம் மாசமாங்க கொடுப்பாங்க. அப்ப இந்த மக்கள் வந்து வரி கொடுக்கறது இல்லையா, நம்ம வரி கட்டுறது இல்லையா, டாக்ஸ் பேயரா இல்லாதவங்க வரி கட்டுறது இல்லையா. நம்ம வாங்குற அரிசிக்கு வரி, பருப்புக்கு வரி, சோப்புக்கு வரி, எண்ணெய்க்கு வரி, இன்னும் எண்ணெய் உப்பு புளி சமாச்சாரம் அத்தனைக்கு வரி, குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு வரிங்க, குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு வரி. இதில் எது வரி கட்டாமல் மக்களுடைய வரி பணம் இல்லாமல் எங்கே நீங்கள் வாழ்ந்துட்டீங்க? ஏன் அந்த மக்களுக்கு அரசாங்கம் விலையில்லாத பொருட்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேங்க் வாசலில் நின்ன கதையெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, பேங்க் வாசலில் கருப்பு பணத்தை ஒழிப்போம், 1000 ரூபா நோட்டு காணாமல் போச்சு. ஏன் 1000 ரூபா நோட்டை ஒழிச்சாங்க அப்படின்னு கேட்டால், கருப்பு பணத்தை ஒழிக்கிறாங்களாம். கருப்பு பணத்தை ஏன் 1000 ரூபா நோட்டை ஒழிச்சிட்டு 500 ரூபா நோட்டு கொடுத்தாங்கன்னா, கருப்பு 1000 ரூபா பெருசு இல்லையா, 1 லட்சம்னா 100 நோட்டு, 500 ரூபாயா இருந்தால் 200 நோட்டு, ரைட்டு. அப்போ 1000 ரூபாயை ஒழிச்சிட்டு 2000 ரூபான்னு ஒன்று கொண்டாந்தாங்கல்ல, அது எத்தனை நோட்டு? 50 நோட்டு. கருப்பு பணத்தில் 100 நோட்டை ஒழிச்சிட்டு 50 நோட்டு ஆக்கிற வழியை பண்ணாங்க. சரி, அது அவங்க ஒழிச்ச முறை, ஒழிட்டோம். ஆனால் இன்னைக்கு யாராவது 2000 ரூபா நோட்டு பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? யாருக்காவது கண்ணில் காட்டுறாங்களா? இந்த ரோஸ் கலராக ஒன்று மோடி அப்பப்போ இந்த கோட்டெல்லாம் மாற்றி மாற்றி போடுவார். அது மாதிரி அவர் போடுற கோட்டு கலர்லெல்லாம் நோட்டு போட்டாங்க. அதில் இந்த 2000 ரூபா நோட்டு பூரா இப்போ எங்கெங்க போச்சு? பத்திரமா பதுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் இவங்க கருப்பு பணத்தை ஒழிப்பது. இவங்க ஒழிக்கிறதெல்லாம் பயங்கரம். வாரிசுகளை ஒழிப்பேன். யார் யார்? மூப்பனார் வாரிசு சகோதரர் வாசன் இருக்காரு, அவரை ஒழிக்க போகிறாரு. மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட வாரிசு மருத்துவர் அன்புமணி இருக்காரு, அவரை ஒழிக்க போகிறாங்க. இவங்க மாதிரி இவங்க வாரிசுகளை ஒழிக்கிறது இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. குடும்ப அரசியலை ஒழிப்போம். ஏன்? குடும்ப அரசியலை வந்து மக்கள் ஓட்டு போடலன்னா யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா மக்கள் வாக்களித்தால் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற முடியுமே தவிர, இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் அப்படிங்கிறதுக்காக யாரும் வெற்றி பெற முடியாது, தலைவராயிட முடியாது. மக்கள் ஓட்டு போட்டு இவர் பரவாயில்ல இவங்க பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிட்டாதான் அவங்க தலைவர் ஆவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பம் குடும்பம் சரி, ஒரு வகையில் பார்த்தா குடும்பம் பரவாயில்லைங்க. ஏன்னா குடும்பம் இருக்கவங்களுக்கு தான் எல்லாரும் நல்லா வாழணுங்கிற அக்கறை இருக்கும். குடும்பமே இல்லாதவருக்கு நம்ம தெருவில் நின்னாலும் கவலை இல்லை, நாடு எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை. கேட்டால் பட்டியெல்லாம் போடுறாங்க, இவங்க அப்படி அவங்க. நீங்கள் ஒரே ஒரு மனைவியை கட்டி அந்த அம்மாவுக்கு பாஸ்போர்ட் கூட வாங்க முடியலைங்க. பிரதமர் மனைவிக்கு பாஸ்போர்ட் கூட வாங்க முடியல. அப்படி நிலைமையில கட்டிய மனைவியை கைவிட்டவர் தான் நம்ம நாட்டினுடைய பிரதமர். அதை பற்றி சொல்லக்கூடாதான்? என்னங்க ஒரு பிரதமரை பற்றி இப்படி பேசுறீங்க? எங்கள் தலைவர்களை பற்றி நீங்கள் என்னென்ன பேசுறீங்க? என்னென்ன அந்த நாக்குக்கு வந்து இந்த கூச்ச நாச்சம்
ஏதாவது இருக்குதா பேசுறவங்களுக்கு? ஆனா நடப்பு கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். மனைவியை கை, யார் அவரு? சாதாரண ராணுவ வீரர் அல்ல, அதிகாரி இல்ல, மேஜர் ஜெனரல் பிபின் ராவத், மேஜர் ஜெனரல் ராணுவ படையினுடைய தலைவர். அவர் வந்த ஹெலிகாப்டர் அப்படி விழுந்தது. என்ன காரணம்? இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சொன்னாங்களா? மேஜர் ஜெனரலுக்கே பாதுகாப்பு இல்லை, ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாட்டின் எல்லைக்கு பாதுகாப்பு இருக்குதா? இந்த சீனாக்காரங்களை பற்றி ரொம்ப காலமாக நம்ம ஊரில் இது உண்டு. நம்ம கவிஞர்கள்லாம் பாடுவாங்க. பாரதியார் சொன்னாராம், இங்கே ஈனப்பறையர்களேனும், அதை கேட்டுக்கங்க, அவரு புரட்சியார். ஈனப்பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்து இங்கு இருப்பவர் என்றோ சீனத்தராய் விடுவரோன்னாராம். அவர் எங்க கூட இருக்கிறவருங்க, அவர் என்ன சீனாக்காரன்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், சீனாக்காரன் தானா வந்தான் போருக்கு. இதெல்லாம் அப்ப இருந்து சொல்லப்படுறது. அந்த சீன அதிபரை கூட்டிகிட்டு வந்து நம்ம மகாபலிபுரத்தில் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்துகிறாரு பார்த்தீங்களா? அன்னைக்கும் ஒரு ரோட் ஷோ, அப்படியே 2 பேரும் அப்படியே கவிதையெல்லாம் பேசிக்கிட்டு இவங்க நடந்து போய் அதை ஷூட்டிங் எடுத்து நமக்கு காமிச்சு அப்படியே அந்த ப்ளூ லைட்டில் நிலா ஒளியில் சீன அதிபரும் இந்திய அதிபரும் நடந்து போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக யாரோ ஒரு டீ கப்பை ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க, பிரதமர் வராருன்னு. இவர் பேசிக்கிட்டே போய் அந்த டீ கப்பை எடுத்து குப்பையில் போட்டார். என்ன ஷூட்டிங்கு, என்ன ஃபோட்டோ ஷூட்லேருந்து ஷூட்டிங் ஃபோட்டோவாச்சு. அந்த சீன அதிபர் வந்தாரா, கூப்பிட்டு பார்ட்டியெல்லாம் கொடுத்தீங்க, உட்காந்து பேசுனீங்க, என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டால், அவங்க பிடிச்சிட்டு இருந்த அந்த பக்கம் காஷ்மீர் எல்லை அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பல ஊர்களுக்கு சீனா பேரை மாற்றி எழுதிட்டாங்க. அருணாச்சல பிரதேசம்ங்கிறது இந்தியாவினுடைய தலையில் இருக்கிற ஒரு மாநிலம், சீனா எல்லையில் இருக்கு. அந்த மாநிலமே இன்னைக்கு எங்களுதுன்னு சொல்றாங்க சீனாக்காரங்க. விட்டா என்ன ஆகும்? அதுக்கு கீழே தான் அஸ்ஸாம் இருக்கு, அதுக்கு கீழே தான் நாகாலாந்து, அதுக்கு கீழே தான் மிசோரம், அதுக்கு கீழே தான் மணிப்பூர். ஏற்கனவே இந்த மாநிலத்திலலாம் நீங்க அவங்கள அழிச்சாட்டியம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப அங்க அருணாச்சல பிரதேசத்தை எங்களுதுன்னு இன்னைக்கு சீனாக்காரங்க சொல்றாங்க. இதுதாங்க இந்தியாவுக்கு மோடி செய்திருக்கிற சாதனை. இது நேரு காலத்துல நடக்கல, இந்திரா காந்தி காலத்துல நடக்கல. அன்னைக்கு சில கிலோமீட்டருக்கு தான் சண்டை நடந்துச்சு, அதுல இந்தியா சில கிலோமீட்டர் இழந்துருச்சு, உண்மைதான். ஆனா அதுக்கு பிறகு அவங்க உள்ள வர முடியல. இப்ப எப்ப உள்ள வந்திருக்காங்க? பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வந்திருக்காங்க. அப்ப நீங்க யாரு? வாய்ச்சொல்லில் வீரரடின்னு சொன்னது உங்களுக்கு தான் பொருந்தும். அப்ப உங்களை மறுபடியும் ஆட்சியில வச்சா நாட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை. குடியானவர்கள், விவசாயிகள் டெல்லியில 100 கணக்கான நாளா போராடினாங்களே. எதுக்கு போராடினாங்க? நாங்க கோதுமை விளைவிக்கிறோம், நிறைய பேர் பஞ்சாப்காரங்க, நாங்க கோதுமை பயிரிடுறோம், நெல் பயிரிடுறோம், கரும்பு பயிரிடுறோம், இன்னும் எல்லாத்தையும் பயிரிடுறோம். கம்மியா விளையும் போது விலை நல்லா கிடைக்கும், கம்மியா விளைஞ்சா. அதிகமா விளைஞ்சா, தக்காளியே அதிகமா வந்தா என்ன ஆகுது? கிலோ 1 ரூபா. விவசாயி என்ன பண்றாரு தெரியுங்களா? கோவத்துல தக்காளியை கொண்டாந்து நடு ரோட்ல கொட்டிட்டு போறாங்க. லாரி ஏற்றிட்டு போகட்டும், வயிறு எரியுது. ஏன் அதிகமா விளைஞ்சா அது 10 ரூபா கொடுத்து வாங்க கூடாதா? 1 ரூபாய்க்கு கொடுங்க. இதுதான் மக்களுடைய மனநிலை. அரசாங்கம் எப்படி இருக்கணும்? அந்த பொருளை அவங்க விலை கொடுத்து வாங்கணும். அப்ப எவ்வளவு விலை வைக்கணும்? குறைஞ்சபட்ச விலை வைங்க. என்னங்க, கிரிக்கெட் வீரருக்கு வைக்கிறாங்கல்ல மினிமம் ரேட்டு, கிரிக்கெட் விளையாடுற வீரருக்கு அவர் கஷ்டப்பட்டு தான் ஆடுறாரு. ஒரு விளையாட்டு வீரனுக்கு கூட குறைஞ்சபட்ச விலை இருக்குங்கும் போது விளை பொருளை தயாரித்து கொடுக்கிற விவசாயிக்கு குறைஞ்சபட்ச விலை அதிகமா விளைஞ்சாலும் குறைஞ்சு விளைஞ்சாலும் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கணும்னு கேட்க விவசாயிகளுக்கு உரிமை இல்லையா? அவங்கள அப்படி டெல்லியில அந்த கொற்ற அந்த கொளுத்துற வெயிலையும் கொற்ற பனியிலையும் காஞ்சி கிடக்க விட்டீங்க. யாருக்கு உங்களால பயன்?
அது இருக்கு ஒரு பட்டியல். அவங்களால பயன்பெற்ற பெரும் பெரும் பணக்காரர்கள், அவங்களுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க. யாரு? நம்ம அம்மையார், நிதித்துறை அமைச்சர், நிதி அமைச்சர். ரொம்ப அன்பா பேசுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? தெரியுதுல்ல, அடையாளம் சொல்லவே வேண்டாம். அப்படியே ரொம்ப கனிவா பேசுவாங்க. என்னப்பா, பேங்க்ல கடனே கொடுக்கறது இல்லைங்கன்றாரு. யார் அவரு? மேலே வாங்க, மேலே வந்து சொல்லுங்க. அவர் மேலே வந்து சொல்றாரு, இவர் தாங்க எனக்கு கடன் இல்லைன்னு அந்த மேனேஜரை காமிச்சு. இதுதான் அவங்களுடைய அன்பான டோன். அவங்க அறிவிக்கிறாங்க 4000 கோடி, 7000 கோடி, 6000 கோடி ரத்து. யாருக்கு? தொழில் அதிபர்களுக்கு. அது சொன்னா ஐயோ தப்பா சொல்றாங்க. என்னது தப்பு? அது ரத்து பண்ணலையாமா, கடனை ரத்து பண்ணலையா, அது வாரா கடன் அறிவிச்சாங்களா. நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரா கடன் வரும், ஆனா வராது. இதுக்கு பேரு வாரா கடன். ரத்துன்னு சொன்னா நேரடி. வாரா கடன்னா அவங்க சொத்தை வித்து இவங்க எடுப்பாங்களா, இவங்க எடுக்கிற அளவுக்கு அவங்க சொத்து வச்சிருப்பாங்க பாருங்க அங்க. அதை எங்கெங்க என்னென்ன பேர்ல வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் வாரா கடனை அறிவிச்சவங்க இந்த சாதாரண ஏழை மக்கள் அவங்க பையனை பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு கல்வி கடன் வாங்குறாங்க. எப்படியாவது எங்கள் பையன் ஒரு இன்ஜினியரிங் படித்தா போதுங்க, அவன் எப்படியோ பொழைச்சிக்குவாங்க அப்படின்னா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் என்னாச்சு, இன்னைக்கு வருஷத்துக்கு ஆண்டுக்கு 2.5 லட்சம் சம்பளம் அப்படின்னு சேர்றோம். ஆண்டுக்கு 2.5 லட்சம் சம்பளம்னா மாதத்துக்கு எவ்வளவுங்க? இந்த சம்பளத்தை வாங்கி அந்த பையன் குடும்பத்துக்கும் உதவி செய்யணும், அந்த பொண்ணு குடும்பத்துக்கு உதவி செய்யணும், கடனையும் கட்டணும். இதில் ரொம்ப பாடுபடுறாங்க. அந்த கல்வி கடன் மட்டும்தான் லோனு. அவங்க போக வர செலவு, சாப்பாட்டு செலவு, துணிமணி செலவு, புத்தக செலவு, இதெல்லாம் யார் கொடுப்பா? அதையும் கடன் வாங்கி தான் அந்த குடும்பம் படிக்க வைக்குது. இப்போ வந்த ஒன்று அந்த பையனால் அதை கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, குறைஞ்ச கடன் தான் 1.5 லட்சம் 2 லட்சம், அதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னா முடியாதுங்க. மற்றவங்க போடுற பிச்சை காசில் நம்ம வாழக்கூடாது. எது பிச்சை காசு? இதெல்லாம் மக்கள் காசு, எதுவும் பிச்சை காசு கிடையாது. மக்கள் காசை தான் மக்களுக்கு திருப்பி கொடுக்குது அரசாங்கம், யாருடையதும் இல்லை. இதுக்கு மேலே வெங்காயம் விலை ஏறி போச்சு, பூண்டு விலை ஏறி போச்சு. நீங்கள் நிதியமைச்சராச்சே என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க, அதனால எனக்கு விலை தெரியாது அப்படின்ட்டாங்க. அவ்வளோதானா? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, நாங்கள் சாப்பிட்றோமேனா? ஏங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடலன்னா செத்தா போயிடுவாங்கன்னு கேட்டாங்க நிதி அமைச்சர். வெங்காயம் பூண்டு வந்து அடிப்படை உணவு நம்மளுக்கு, அது இல்லாமல் சமைக்க முடியாது தான், சாப்பிட முடியாது தான். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு நெய் போதும், பருப்பு போதும், எல்லாரும் அப்படி சாப்பிட முடியுமா? அப்போ மக்களை பற்றி நினைக்காத, கவலைப்படாத, மக்களுடைய கஷ்டத்தை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி. இந்த மாதிரி தான் பிரான்ஸ் நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார், ரொம்ப சர்வாதிகாரம், நம்ம பிரதமர் மாதிரியேன்னு வச்சுக்கோங்க. அங்கே அவங்க மனைவி இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. மக்கள் அப்படியே பசி, பட்டினி, கஷ்டம். எல்லாம் அரண்மனைக்கு வெளியில் வந்து சத்தம் போடுறாங்க. நம்ம விவசாயிகள் டெல்லியில் கூட்டின மாதிரி அரண்மனைக்கு வெளியில் வந்து கத்துறாங்க, பசிக்குது பசிக்குது பசிக்குது. மகாராணிங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்டால் பிடிக்குமா? வாட் நாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, என்ன சத்தம்? கூட இருக்க மந்திரி சொல்கிறாரு, எல்லாம் ஏழை ஜனங்க கத்துதுங்க. ஏன் கத்துறாங்க? பசிக்குதான். சாப்பிட சொல்றாரு, பிரெட் சாப்பிட சொல்றாரு. பிரெட்டு கிடைக்கலையாமா, அங்கே சோறு மாதிரி அரிசி மாதிரி அதான் பிரெட்டு, பிரெட்டு கிடைக்கலையா அதான் கத்துறாங்க. அந்த அம்மா கோவம் வந்துச்சு, என்னையா நான்சென்ஸ், பிரெட்டு கிடைக்கலன்னா கேக் சாப்பிட சொல்லு. அதை கேட்டுதாங்க மக்களுக்கு வந்து கோபம். அந்த கோபத்தில் வந்தது தான் பிரெஞ்சு புரட்சி. அப்படி இந்த நாட்டில் இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடாட்டி செத்து போயிடுவாங்களான்னு கேட்குறத
ஒரு ஆட்சியிலிருந்து ஒரு நிதியமைச்சர் கேட்குறாங்கன்னா அங்கே ஆரம்பிக்கணும் நம்முடைய தேர்தல் புரட்சி. இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க, காரணம் நிறைய இருக்கு. ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது மட்டும் இல்லை, ஏன் அவங்கள படு மோசமாக பயங்கரமான தோல்வியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும், இன்னும் நிறைய இருக்கு. இது போதும், நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். சரி, அவங்க ஒழிக்கப்படணும். தமிழ்நாட்டில் இதை நம்ம ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கி என்ன, ஏன் இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்பானவங்களாச்சு. 2014 இந்தியாவில் பல பேர் இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. அப்பயே ஓட்டு போடாத மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். 2019 இல்லை இந்த தடவை ஆட்சிக்கு வந்தால் இன்னும் ஏதாவது செய்வார் அப்படின்னு நினச்சி இந்தியாவில் மற்ற மாநிலத்திலலாம் ஓட்டு போட்டாங்க. அப்பையும் ஏமாறாதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அப்போ ஒரு கேள்வி வரும்ல, அப்போ எதுக்குங்க நீங்கள் பிஜேபியை பற்றி இவ்வளவு பேசுகிறீங்கன்னா, இன்னைக்கு அவங்க தம் கட்டி இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு கை பார்த்துடுறது என்ன, நம்முடைய காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் நடுவில் நின்று சொல்றாரு, நீங்க இந்தியாவை வெல்லலாம், உலகத்துல யாரை வேணா வெல்லலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மனதை உங்களால் வெல்ல முடியாது. அது சொல்லிட்டார்ல, அது உறுத்துது. இல்லை எப்படியாவது குட்டிக்காரன் அடிக்கலாமா, என்னென்னமோ பண்றாங்க. இங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு, பக்கெட்டா தண்ணி அமௌண்ட் ஊத்துறாரு. என்ன பாவம் பண்ணீங்க, எதுக்கு இவ்வளவு பரிகாரம் பண்றீங்கன்னு மக்கள் பார்க்குறாங்க. என்னங்க கொஞ்சம் நெஞ்சம் இப்படி தெளிச்சுக்கிட்டலாம் போகல, பக்கெட்டா மொண்டு ஊற்றிக்கிறாரு. விட்டா நம்ம ஏழை கழை கூத்தாடி தோழர்கள் கஷ்டப்பட்ட தெருவில் பாடுபடுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. கைத்து மேலே நடப்பாங்க, கம்பிக்குள்ளே விடுவாங்க, விட்டால் அதெல்லாம் கூட செஞ்சு காமிப்பாங்க போல இருக்கு. ஆனால் அது அவ்வளவு முயற்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, பூரா இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே பூந்துருக்காங்க. மோடி என்ன செய்கிறார் தெரியுமா, அதை தெரியுமா, இதை தெரியுமா. இதில் கொரோனா வந்தால் நம்ம கொஞ்சம் பத்திரமா இருந்தால் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், வேக்சின் போடணும்னு இருக்குல்ல. அது மாதிரி சில பேருக்கு வாட்ஸ்அப்பையே பார்த்து ஒரு மயக்கம் வரும், ஒரு வைரஸ் வரும். அதுக்கு ஒரு தடுப்பூசி போட்டு வைக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். அதனால் உங்கள் நண்பர்களோ உங்கள் வாட்ஸ்அப் குழு வதந்திகளோ இந்த மாதிரி பரப்புனா அதுக்கான பதிலை கொடுத்து அவங்களுக்கு தடுப்பூசி போடுங்க, அவங்கள தெளிவுபடுத்துங்கன்னு சொல்கிறதுக்காக தான். சரி, இவங்க வேண்டாம், நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம், நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர், மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சி இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணியில் பல காலம் நம்முடைய கொள்கைகளுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு கொண்டிருந்ததான் காங்கிரஸ். கூட்டணியே இருந்திருக்கு, ஆனால் கொள்கை அளவில் நம்ம கருத்துக்களை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்ட மாறுதல்ல திராவிட இயக்கம் என்ன சொல்கிறதோ அது மக்களுக்கு நன்மை பயக்கும், இதை நாங்கள் இந்தியா முழுக்க எடுத்து செல்வோம்னு ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கிறார். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை பத்தி சொன்னாங்க இல்லையா, அதனுடைய வளர்ச்சி ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம் சொல்றாரு. இதுக்கெல்லாம் நாளைக்கு பதில் சொல்லணும். நாம சொல்லுகிற சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள், நாம் சொன்னதை செய்து காட்ட வேண்டிய பொறுப்புல இருக்கிறவர்கள். நம்ம என்ன பிஜேபி சங்கிங்களா? 15 லட்சம் கொடுப்பேன்னு எப்பங்க சொன்னாருன்னு கேட்குறானுங்க, வெக்கம் இல்லாம தைரியமா கேட்குறாங்க. எப்பங்க சொன்னோம்? எல்லாம் மேடைக்கு மேடை பேசினாங்க. இன்னைக்கு நாங்க சொல்லவே இல்லையேன்ட்டாங்க. சுவிட்சர்லாந்து பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு வருவோம் நாங்க. இப்ப கேட்டா அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்றோம். நம்ம அப்படி இல்லை. இன்னைக்கு இங்க நிறைய இடஒதுக்கீட்டுல பயன்பெற்றவர்கள் இருக்கீங்க. இடஒதுக்கீடு வேணுமா வேணாமான்னெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா என்ன செய்யணும்? மக்கள் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க,
ஒவ்வொரு ஜாதியில் ஒவ்வொரு சமூகத்தில் எவ்வளவு பேர் வேலையில் இருக்காங்க, இந்த கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமா, அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி வாரியாக கணக்கெடுப்போம். யார் எவ்வளவு படிச்சிருக்காங்கிறத வச்சு முன்னேறியவர்கள் யார், இன்னும் வசதியும் சலுகையும் வேண்டியவர்கள் யார், முன்னுரிமை வேண்டியவர்கள் யார்னு அதை வச்சு முடிவு பண்ணுவோம்னு சொல்றார். நீட்டு தேர்வு இன்னைக்கு நடக்கிற தற்கொலைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சில பேர் கேட்டாங்க, என்னங்க ராஜஸ்தான்ல இருக்கவங்கலாம் பாஸ் பண்றாங்க, உங்க தமிழ்நாட்டு பசங்கள்லாம் நல்லா படிக்கிறவங்களாச்சே, ஏன் அவங்களால பாஸ் பண்ண முடியலன்னா இவங்க படிச்சுட்டு போய் எழுதுறாங்க, அங்க பணம் கட்டிட்டு பாஸ் பண்றாங்க. வசூல் ராஜா MBBS மாதிரி பணம் கட்டுற ஒருத்தர் பரீட்சை எழுதுறது வேற யாரோ. அது மட்டுமல்ல, இவங்க தரமான கல்வி யாருக்கு 600 மார்க்குக்கு 500 450 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு, மெடிக்கல் காலேஜ். நீட்டில் 400 எடுத்த பசங்க, பையனோ பொண்ணோ 400 மார்க் எடுத்தவங்க கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, தனியார் காலேஜுக்கு போகணும்ல. முதல்லலாம் தனியார் கல்லூரியில் அரசு சீட்டுன்னு இருக்கும் 50%, அந்த 50%க்கு ரொம்ப குறைஞ்ச கட்டணம். அப்போ 400 மார்க் எடுத்தவங்க அரசு கல்லூரிக்கு போக முடியலன்னா தனியார் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர முடியும். இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மோடி கவர்மெண்ட் வச்சிருக்கிற விலை ஆண்டுக்கு 20 லட்சம், ஆண்டுக்கு 20 லட்சம். அப்போ 5 ஆண்டுக்கு 1 கோடி பணம் மட்டும் கட்டணும், அதுக்கு சரியாக இன்னொரு கோடி செலவு ஆகும். அப்போ 500 மார்க் 400 மார்க் வாங்கின பசங்க 1 கோடி ரூபா பணம் செலவு செய்ய முடியாட்டி அவன் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாது. ஆனால் 120 மார்க் வாங்கின பையனோ பொண்ணோ அப்பா கிட்ட பணம் இருக்கு, அம்மா கிட்ட பணம் இருக்குன்னா அவங்க கொடுத்து சேர்ந்துக்க முடியும். அப்போ 400 மார்க் வாங்கினவனுக்கு இடம் இல்லை, 120 மார்க் வாங்கினவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுக்கறது தான் நீட்டு தேர்வோட ரகசியம். இதுதான் இவங்க ஊழலை ஒழிக்கிற முறை. இதுக்கு நாம என்ன கேட்குறோம், நீங்க எங்கேயோ நடத்தி தொலைங்க, எங்க மாநிலத்தில் வேண்டாம். நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டி வச்சிருக்கோம். இந்த தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரியில் படித்து தான் எல்லா டாக்டருங்களும் வந்திருக்காங்க. நம்மளை ஆதரிக்கிற டாக்டர், எதிர்க்கிற டாக்டர், ஓரம் போகிற டாக்டர், எல்லா டாக்டரும் இந்த தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவக் கல்லூரியில் படித்தவங்க தான். அப்போ எதுக்கு வச்சிருக்கோம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க படிக்கணும் தானே. அதனால் நீங்கள் எங்கே வேணால் நடத்திக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுங்க. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, வெளியிட்டு பேசி இருக்கிறாரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிப்போம். மாநிலங்களுடைய உரிமைக்கு மரியாதை கொடுப்போம். இந்த கவர்னர்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதிகாரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைப்போம். இதெல்லாம் இன்னைக்கு இந்தியா கூட்டணி கொடுக்கிற உத்தரவாதங்கள். அப்போ அவங்க வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. முக்கியமான கருத்து மூணாவது, முதல்ல ஏன் பிஜேபி வீட்டுக்கு போகணும், ரெண்டாவது ஏன் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும், மூன்றாவது இந்த ஸ்ரீபெரும்புதூரினுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஐயா TR பாலு அவர்கள் இந்த மாதிரி அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க நாடாளுமன்றத்தில் இருக்கணும், நின்று பேசணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேட்பாளர்கள்லயே நான் நினைக்கிறேன் அவர் தான் மிக அதிக அனுபவம் வாய்ந்தவர். 15 வயசுல திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவர். இத்தனை ஆண்டுகள் அந்த இயக்கம் ஆட்சியில் இருந்திருக்கு, ஆட்சியை இழந்திருக்கு, மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு, பல பொய் பழிகளை தாங்கி இருக்கு, ஏராளமான இழப்புகளை சந்திச்சிருக்கு. வளர்ச்சி, வெற்றி, வீழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அந்த இயக்கத்தோடே இணைந்து இன்னைக்கு வரைக்கும் அதன் அங்கமாகி இருக்கிற தகுதி அவருக்கு உண்டு.
இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் எதிரிகள் பயப்படும்படியாக பேசக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர். எந்த கருத்தா இருந்தாலும் முடியாது, உட்காரியா, அது பிரதமராக இருந்தா என்ன, அமித்ஷாவா இருந்தா இன்னொருத்தராக இருந்தா என்ன, உட்காருங்க உட்காருங்க கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அவர் பெட்ரோல் துறை அவருடைய கையில் இருந்த அமைச்சராக அப்போ ஒரு முக்கியமான வேலை செஞ்சார். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பெட்ரோல் பங்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதில் 33% பெண்களுக்கு கொடுத்தாருங்க. பெண்களுக்கு அரசு பதவியில் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். 30 விழுக்காடு. கலைஞர் கொண்டு வந்த 30 விழுக்காடு பதவியில் வேலைக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய அதிகாரிகளாக பெண்கள் இருக்காங்க. நீங்கள் போகிற எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸ்லேயோ, தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ, அரசு பள்ளியிலையோ, கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ பெண்களை வேலையில் பார்க்குறீங்கன்னா அது முழுக்க முழுக்க கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த திட்டம். அந்த 33 விழுக்காடு சாதாரண பணியில் மட்டுமல்ல, தொழில்துறையில் பெட்ரோல் பங்க் நடத்துறதுல 33% பெண்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் ஐயா டிஆர் பாலு அவர்கள். அது மட்டும் இல்லை, இந்த பாரதியார் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, சிந்து நதியின் மிசை நிலவினிலே, அந்த பாட்டில் ஒரு வரி வரும், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம்னு. பாரதியார் அப்போ ஆர்எஸ்எஸ்ல சேரலைன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவரையும் ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க. சேதுவை மேடுருத்தி அந்த இடத்துல பாலம் போடுறது தான் சேது சமுத்திர திட்டம். அதை கிட்டத்தட்ட முடிக்கிற இடம் வரைக்கும் கொண்டு வந்து அந்த தூத்துக்குடி துறைமுகத்தை ஒரு உலக முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகமாக மாற்றி இருப்பார். அன்னைக்கு ஒரு கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்கி இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுத்தவர்கள் சங்கிகள். அதை சாதித்து காட்டுகிற வாய்ப்பு அவருக்கு தான் உண்டு. இந்த தமிழ்நாட்டில் மட்டுமில்லைங்க, இந்தியாவிலேயே இது பிஜேபி திட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நெடுஞ்சாலைகளை இவ்வளவு சிறப்பாக போட்டதில் அவருடைய பங்கு தான் மிகப்பெரிய பங்கு. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது, பதவியில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, மிசா காலத்தில் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். எத்தனை முறை கைது செய்யப்பட்டிருக்கார். இது இன்னமும் பாராளுமன்ற உறுப்பினராக அவங்களுக்கு ஒரு நிதி இருக்குது, எம்பி ஃபண்டுன்னு. அந்த எம்பி ஃபண்டு அந்த தொகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு, தண்ணி வசதிக்கு, பார்க்குக்கு, இதுக்கெல்லாம் கொடுத்தா இவங்க லெட்டர் கொடுத்தா அது நேராக போயிடும், நடுவில் யாரும் வாங்க முடியாது. அந்த ஃபண்டை அக்கறையோடு பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் பேர். அதில் மொத்த நிதியையும் தன் தொகுதிக்காக செலவழிக்கிறவர் ஐயா டிஆர் பாலு அவர்கள். அப்படி ஒருத்தர் நம்ம தொகுதிக்காக திரும்ப திரும்ப அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த தொகுதியினுடைய மக்களுக்காக, வளர்ச்சிக்காக அவருடைய உழைப்பும் பங்கும் தேவை. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாட்டுக்கு ஆபத்தான தத்துவத்தை கொண்டிருக்கிற பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளும் அடிமட்டத்தோடு மண்ணை கவ வேண்டும். இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளப்பரிய வெற்றியை பெற வேண்டும். இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் சும்மா அப்படி ஊதுறாங்க, பலூன் ஊதுற மாதிரி. 400, 420, 420ங்கிறது வேற, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் 420 சீட்டு கிடையாது. அப்புறமா நீங்கள் ஜெயிலுக்கு போகிற கேஸாக இருக்கலாம். அந்த 400 இதெல்லாம் பலூன். இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் அவங்க நினைச்ச மாதிரி இல்லை, பீகார் அவங்க நினைச்ச மாதிரி இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸோட அகிலேஷ் யாதவ் சேர்ந்து நிற்கிறாரு, அங்கே வெற்றி களம் மாறுது. பீகாரில் லல்லு பிரசாத் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி, அவர் இளம் தலைவர், அவர் காங்கிரஸோட நிற்கிறாரு. இவங்க எதெல்லாம் கோட்டைன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனால் இங்கே மட்டும் அப்படியே இந்த சினிமா காட்டுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய பலூன் தான். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் எப்பயும் இந்த மாதிரி எதிரி ஊ அப்படின்லாம் பேசும்போது ஒரே ஒரு கருத்தை சொல்லுவார், அவங்க என்ன வேணால் பேசட்டும்,
அவங்க பண்ணுறது வந்து பொய் பிரச்சாரம். பொய் பிரச்சாரம் பலூன் மாதிரி பெருசாக வரும். நம்ம கையில் இருக்கிற ஓட்டு இருக்குல்ல, அது ஒரு சின்ன குண்டூசி மாதிரி, சின்ன குண்டூசி தான். பலூன் பெருசு, குண்டூசியை வச்சா கதை முடிஞ்சது. அந்த குண்டூசி தான் நம்முடைய வாக்குகள், நம்முடைய பிரச்சாரம். இதன் மூலமாக நம்ம ஒவ்வொருவரும், இந்த சின்ன மயக்கம் யாருக்காவது இருக்குன்னா முதல்ல அவங்கள தெளிய வச்சிடணும். அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்து பொறுமையாக அவங்களுக்கு உண்மையை உணர வைத்து, ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிற தேர்தல் இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றுகிற தேர்தல். இந்தியாவின் 2வது சுதந்திர போர்னு எமர்ஜென்சியை சொன்னாங்க. இது அதைவிட பெரிய போராக இருக்கிறது. இந்த அக்கப்போர்களிடம் இருந்து நமக்கு விடுதலை வேண்டுமென்றால் இந்த தேர்தலை சரியான முறையில் பயன்படுத்தி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய கடமை திராவிடர்களாகிய நமக்கு இருக்கிறது என்று சொல்லி, இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.